சிந்து 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 என்னாச்சு சிந்து? யார் உங்களை அடிச்சது? இங்க உள்ள போலீஸ் டே சார். வாட் நான்சென்ஸ். துர்கா துர்கா. எஸ் சார். யார் சிந்து அடிச்சது? எஸ்ஐயும் லேடி கான்ஸ்டபிளும். அந்த எஸ்ஐ எங்க? டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க சார். யாரை கேட்டு சிந்து அடிச்சாங்க? எஸ்பி சொன்னதா சொல்லி அடிச்சாங்க சார். எஸ்பி சொன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்களே மேல கை வைப்பாங்களா? சிந்து மேல இனிமே யாரும் கை வைக்க கூடாது. நான் வான் பண்ணதா சொல்லுங்க. அந்த எஸ்ஐ வந்ததை என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். முதல்ல உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சிந்து மெதுவா எந்திரி. தண்ணி குடி. கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. எஸ் சார். எடுக்கிறீங்க பாத்து. போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க போங்க. ஓகே சார். சிந்து நீங்க இங்கே உட்காந்துருங்க. நான் சிவா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உள்ளதான் பூட்டிருக்கு. உள்ளதான் இருப்பாரு. யார் நீங்க? யாருன்னு நாங்க உள்ள வந்து சொல்றோம். உள்ள போ. ஏங்க ஏங்க யார் நீங்க? ஏங்க சொல்லுங்க யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? யார் சார் நீங்க? எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? ஆறுமுகம், அம்மன் நகையெல்லாம் உள்ள இருக்கான்னு பாரு. ஏங்க நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக என் வீட்டுக்கு வந்து அம்மன் நகையை தேடுறீங்க? எங்க கோயில் நகையெல்லாம் காணாம போயிடுச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை தேடி தான் நாங்க வந்திருக்கோம். சார் என்கிட்ட எந்த நகையும் இல்ல சார். நான் எதுக்காக சார் அம்மன் நகையெல்லாம் வாங்க போறேன்? ஆறுமுகம் நீ போய் பாரு. ஆறுமுகம் சார் 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 சொன்னா கேளுங்க சார். நீ பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிரு. உங்ககிட்ட யாராவது அம்மன் நகையை கொண்டு வந்து கொடுத்து உருக்க சொன்னாங்களா? சார் இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். சிவா, அம்மன் நகையெல்லாம் இங்கதான் இருக்கு. ஏய் ராஸ்கல், இல்லன்னு சொன்ன. ஏய் வாடா. இங்க பாரு சிவா, நகையெல்லாம் இங்கதான் இருக்கு. ஏண்டா அம்மன் நகையெல்லாம் இங்க இல்லன்னு சொன்ன, இப்ப எங்க இருந்துடா வந்துச்சு? சொல்றா. ஏய் சொல்றா, இந்த அம்மன் நகையெல்லாம் யார் உங்ககிட்ட கொடுத்தது? யாரெல்லாம் எனக்கு தெரியாது சார். நகையை உருக்க சொல்லி பணம் கொடுத்தாங்க, அதான் வாங்கினேன் சார். ஏய் யார் வந்து நகையை கொடுத்தாலும் வாங்கிடுற நீ? உங்ககிட்ட இந்த நகையை வந்து கொடுத்தவனோட பேர் என்ன? பேர்லாம் ஒன்னும் சொல்லல சார். நகையும் பணம் தான் கொடுத்தாரு. பொய் சொல்லாத. கண்டிப்பா இந்த நகையை கொடுத்தவனோட பேர் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லிடு. நீயா உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல இங்கேயும் சொல்றாங்கல்ல, சொல்றா. ஏ ஆறுமுகம், விட அவன. இவனை நாம விசாரிக்கிறத விட ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சதான் உண்மையை சொல்லுவான். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். வாடா சிவா, நீ நகையில எடு. வா போன்ற வாடா.
ஓ ஓடா. சார் 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 எனக்கு ஒன்றும் தெரியாது சார் எனக்கு வாடான்றேன். சார் சார் வா. சார் சொல்றேன் சார் 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 ப்ளீஸ் சார் வாடா. சார் எனக்கு தெரியாது சார் இதை பத்தி எதுவும் எதுவும் பேசாத வா. வாங்க சிவா, உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஆறுமுகம், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும். சஞ்சய் சார், அம்மன் நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. எப்படி சிவா? இவர்கிட்ட தான் அம்மன் நகையெல்லாம் கொடுத்து யாரோ உருக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சஞ்சய் சார். யோ, யார் அவங்ககிட்ட நகையில கொண்டு வந்து உருக்க சொன்னது? யாருன்னா தெரியாது சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில 10 மணி இருக்கும். ஒருத்தர் வந்து கதவை தட்டினாரு. 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து இந்த நகையெல்லாம் ஊக்கி கொடுக்க சொன்னாரு. 1 லட்சம் பணம் கிடைக்குதுன்னு நானும் நகையை உருக்க ஒத்துக்கிட்டேன். நான் நகையை உருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து என்ன பிடிச்சிட்டாங்க சார். யார் வந்து திருட்டு நகையை கொடுத்தாலும் உருக்கி கொடுத்துருவியா? முதல்ல நான் வேணாம் தான் சார் சொன்னேன். பிரச்சனை எதுவும் வராதுன்னு பணத்தை காட்டி என்னை இப்படி பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டாரு சார். உங்ககிட்ட நகையை கொடுத்தவனோட ஃபோன் நம்பர் வச்சிருக்கியா? இல்ல சார். ஃபோன் நம்பர் கூட இல்லையா? சரி, அந்த ஆளை பார்த்து அடையாளம் சொல்லுவியா? சொல்லுவேன் சார், கண்டிப்பா சொல்லுவேன். சங்கரன், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். யோ, அவன் எப்படி இருப்பான்னு தெளிவா இவர்கிட்ட சொல்லு. அவர் சரி. வரைஞ்சு காட்டுவார். ஓகே சார். கூட்டிட்டு போங்க. பாப்பா. சிவா, உட்காருங்க. சொல்லியா அந்த ஆள் எப்படி இருந்தான்? அந்த ஆள் வந்து தாடி வச்சிருந்தான் சார். கம்மியா வச்சிருந்தானா இல்ல நிறைய வச்சிருந்தா? இல்ல சார், கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். சார் அவன் கண்ணு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் சார். சின்னதாவா? பரவாயில்ல சிவா, போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாண்டா, உன் வேலையெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருப்போம், நீங்க உட்காந்து தூங்கிட்டு கிட. இந்த பத்தர்கிட்ட யார் நகையை கொடுத்து உருக்க சொன்னாங்கிற உண்மையை நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம். சஞ்சய் சார், சிந்து இங்க. துர்கா, சார். சந்துவை கூட்டிட்டு வா. ஓகே சார். உன்னை டிஎஸ்பி சார் கூப்பிட்டாருமா. வா, பாத்து மெதுவா.